guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மேடம் குக்ஸ் அலாட். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனளவு சேஃபாக இருங்க, வெளியே போகாமல் ஃபேமிலியோடவே இருங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஹெல்தியான பாலக் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க ஹெல்தி பாலக் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு சின்ன பட்டை துண்டு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா விதைகள். இப்போது ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, அப்புறம் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்து 20லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போது இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கட்டளவு பாலக்கீரையை எடுத்துருக்கேங்க. இங்கே இந்த பாலக்கீரையை நல்லா தண்ணியில் 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் நட்சத்திர சோம்பை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயம் 1 கப் போட்டுக்கலாம். அப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிற குடமிளகாய், கேப்சிகம் 1/4 கப் சேர்த்து வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் உள்ள நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் கட் பண்ணி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ரொம்ப நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற பாலக்கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் புலாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. கீரை வதங்கிறதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படுறது இல்லைங்க. கீரை சீக்கிரமாக வதங்கிறதுனால ஒரு 20 செகண்ட் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே 1 கப் பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்துக்க போகிறோங்க. 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மசாலா, உருளைக்கிழங்கு, கீரை எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி எவ்வளோ க்ளாஸியாக குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்த்துடாமல் இந்த மாதிரி ரைஸை இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி உதிரி உதிரியாக நல்லா ஃபார்மாக வருங்க. இதில் 1 கப் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை சால்ட் பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், அருமையான பாலக் புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது.
இமீடியட்டாக ஆனியன் ரைத்தாவோட இந்த பாலக் புலாவை நீங்கள் சண்டே லன்ச் டைமில் சர்வ் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், இந்த மாதிரி புலாவ் இல்லைன்னா பாத் வகைங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டில் கர்ட் இல்லைன்னா லெமன் சேர்க்கும்போது ரைஸு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரவங்க. உங்களுக்கு இந்த டிப்பு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.